கிவன் டேட்டா நம்ம எழுதிட்டோம். தென் இந்த 2 ட்ரையாங்கிளும் நம்ம ப்ரூவ் பண்ண சிமிலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த 2 ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி ஒன்றா, அப்போ ஏபிசி. தென் இதுக்கு இதே மாதிரி தான் நம்ம இடிசி எழுதிக்கணும். இப்போ ஏபி எப்படி நம்ம ஃபஸ்ட்டு 2 சைடும் நம்ம லெஃப்ட் சைடில் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமோ, அப்போ இடிசியை நம்ம அதே மாதிரி தான் ட்ரா பண்ண போகிறோம். தென் இடிசி இதுவும் நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்போ டி நமக்கு லெஃப்ட் சைடில், இங்கே எப்படி பி நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கோ அப்போ டியும் நமக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். தென் இப்போ கிவன் டேட்டா ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏபியும் ஏசியும் ஈக்குவல். இது ஏபியும் ஏசியும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. தென் இங்கே நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இடியும் இஎஃப்பும் ஈக்குவல். இடிஎஃப், இடியும் இஎஃப்பும் நமக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அது ரெண்டும் மார்க் பண்ணிக்கிட்டோம். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பி ஆங்கிள் நமக்கு 65 டிகிரி கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம எழுதிக்கலாம். தென் இ ஆங்கிள் நமக்கு 50 டிகிரி கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கலாம். ஆக மொத்தம் இந்த ட்ரையாங்கிளில் பார்க்கும்போது அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ஏன்னா சின்ஸ் இட் இஸ் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ஆமாவா? அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஆங்கிள் டி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப்னு எழுதிக்கலாம். சின்ஸ் இட் இஸ் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், நம்ம தானே? அப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் சி ஈக்குவல். அப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஈக்குவல் டு 65 டிகிரியா இங்கே. தென் நெக்ஸ்ட் வார்த்தை நம்ம எழுதிக்கலாம். sum of angles in a triangle is 180 டிகிரி. 3 ஆங்கிளும் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடைக்கணும். இப்போ இங்கேயும் நமக்கு 65 டிகிரி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. இதில் எதெல்லாம் நமக்கு தெரியும்? ஆங்கிள் ஏ மட்டும்தான் தெரியாது, மற்றது எல்லாமே நமக்கு தெரியும். 65 டிகிரி ப்ளஸ் 65 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ தேர்ஃபோர் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு நமக்கு 50 டிகிரின்னு சொல்லி வந்து முடியும். 180 minus 130 that is 50 டிகிரின்னு வந்து முடியும். அப்போ இங்கே மேலே நமக்கு டாப்பில் இருக்குது 50 டிகிரி. இப்போ ஏவும் 50 டிகிரி தான் இருக்குது, ஈயும் நமக்கு 50 டிகிரி தான் இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு சேம் ஆங்கிள் தான். தென் இன்னொரு விஷயம் இங்கே நமக்கு வரலாம், ரைட் சைடில் வரலாம். சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இங்கே நமக்கு எவ்வளோ இருக்கும்? அதே 180 தான், அதே 180 டிகிரி தான் இருக்கும். அப்போ இங்கே என்னென்ன ஆட் பண்ணுறோம்? ஆங்கிள் இ ப்ளஸ் ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் எஃப் 3 ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஆங்கிள் இ நமக்கு 50 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. தென் டியும் எஃப்பும் நம்ம ஈக்குவல்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லிடுறோம். ஏன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் தானே. அப்போ டி இருக்கிற இடத்துல நான் ஈன்னு எழுதிக்கலாமா? அப்போ ஆங்கிள் இ ப்ளஸ் ஆங்கிள் இ கிடையாது, ஆங்கிள் எஃப். இது ஆங்கிள் எஃப், டியும் எஃப்பும் தான் ஈக்குவல். அப்போ எஃப் ப்ளஸ் அகைன் ஆங்கிள் எஃப் ஈக்குவல் டு 180 டிகிரி. 2 டைம்ஸ் எஃப் இருக்கா? அப்போ 2 டைம்ஸ் ஆங்கிள் எஃப் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 50 டிகிரி. அப்போ ஆங்கிள் எஃப் நமக்கு 130 டிகிரி டிவைட் பை 2 வரும், தட் இஸ் 65 டிகிரி. அப்போ இங்கே ஆங்கிள் எஃப் எவ்வளோ இருக்குது? 65 டிகிரி இருக்குது. இங்கே 65னா ஆப்போசிட் இருக்குது, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்ன்றதுனால அதுவும் சேமாக தான் இருக்கும். இப்போ கன்சிடரிங் 2 ட்ரையாங்கிளுமே, ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் இடிஎஃப், இது ரெண்டும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது என்னென்ன ஈக்குவலாக இருக்குது? ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் இ ஈக்குவல் டு 50 டிகிரி. தென் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி ஈக்குவல் டு 65 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப் ஈக்குவல் டு 65 டிகிரி. தேர்ஃபோர் பை ஆங்கிள் 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 சிமிலாரிட்டி ரூல், இந்த ரூல் பிரகாரம் 2 ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர் வர சொல்லிடலாமா? ஆங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இடிஎஃப். அப்போ தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்ட்.